அப்படிங்கும்போது என்ன செய்வாங்க? நீங்க டாஸ்மாக் கடையில அண்ணாதிமுக ஆட்சியில் 30,000 கோடி வருமானம் சொன்னா நீங்க 50,000 கோடி வருமானம். விடிய கடை வந்திருக்கு, விடிய கடை வச்சுக்க, விலையும் ஏற்றியாச்சு, வருமானத்தை கூட்டியாச்சு. இது எதுக்கு? யாருக்கு லாபம்? இந்த பணம் யார் பணம்? ஏழை எளிய வீட்டு பணம், இல்லாத மக்களுடைய பணம், உழைக்கின்ற மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கின்ற ஆட்சி தான் திமுக ஆட்சி. அதிமுக தலைவர் எடப்பாடி ஆட்சி இருக்கின்ற பொழுது வசதி படைத்த தொழிலதிபர்களுக்கு தொழில் வரியை கூட்டினார். இல்லாத மக்களுடைய வீட்டு வரியை கூட்டவில்லை, இல்லாத மக்களுடைய மின்சார கட்டணத்தை கூட்டவில்லை, ரோடு வரியை கூட்டவில்லை, எந்த வரியும் கூட்டவில்லை. தொழில் வரியை கூட்டினார். காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், சென்னை மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், வாணியம்பாடி, இப்படி பல்வேறு தொழில் நகரங்களில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கான தொழில் வரியை கூட்டி வருமானத்தை பெருக்கி ஏழை மக்களுக்கு உதவிய தலைவர் எடப்பாடியார். 10,000 கொடுப்பீங்களே, 10,000 கொடுப்பீங்களே, நீங்க 5,000 எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டீங்களே, நீங்க 10,000 கொடுக்க போறீங்களே, எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டா கணக்கு வச்சுட்டார் எடப்பாடியார். எங்க கணக்குப்படி மொத்தத்துல இன்னைக்கு 10,000 ரூபாய், 2,37,00,000 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் வச்சா 22,000 கோடி, 23,000 கோடி வருது. அது ஒரு ஆண்டுக்கான ஒரு செலவு. மற்ற 4 ஆண்டுக்கு செலவு கிடையாது. 5 ஆண்டுகளுக்கான செலவுன்னு பார்த்தா ஒரு 50,000 கோடி. அதை எப்படி பெற முடியும் என்ற வித்தை அறிந்த தலைவன் தான் எடப்பாடியார். நிச்சயமாக ஏழை மக்கள் மீது வரியை சுமத்த மாட்டார். உங்களை போல் வீட்டு வரியை சுமத்துவது, மின்சார கட்டணத்தை உயர்த்துவது, இது போன்ற தவறை ஒரு காலம் செய்ய மாட்டார்கள். விலையேற்றம் இல்லாமல், விலைவாசிகள் ஏற்றம் இல்லாமல், எந்த வரியும் ஏழை மக்களை பாதிக்காத அளவுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வரி கட்டுவார்கள். அவருக்கு வேலை நடக்க வேண்டும். வேலை நடக்கின்ற அவரிடத்திலே வாங்குகின்ற வரி சுத்தி போயிருது. அது எப்படி போவதே தெரிய மாட்டேங்குது. வசதி படுத்த கொடுக்கிற வரி எல்லாம் வேற மாதிரி போயிருது. வரியை ஏழை மக்கள்கிட்ட வரியை வாங்கி அரசாங்கம் நடத்துறாங்க. இது தவறு. ஏழை மக்கள், உழைக்கின்ற மக்கள், உழைத்து பிழைக்கின்ற மக்களுக்கு அரசாங்கம் உதவ வேண்டும். அந்த பணியைத்தான் எடப்பாடியார் செய்கிறார். பட்டதாரி மாணவர்களுக்கு 2,000 ரூபாய் உதவித்தொகை, பிளஸ் 2 படித்திருந்த மாணவர்களுக்கு 1,000 ரூபாய் உதவித்தொகை, முதியோர் பென்ஷன் 2,000 ரூபாய், குடும்ப தலைவிக்கான ஊக்கத்தொகை அவருடைய வங்கி கணக்கில் மாதம் 2,000 வர வைக்கப்படும். இதையெல்லாம் எடப்பாடி சொல்றாருன்னா கணக்கு போடாம சொல்லிருப்பாருங்க. அவர் மிகப்பெரிய வித்தகர் எடப்பாடியார். ஆட்சியில் அதிமுக ஆட்சியிலே, அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு 4 ஆண்டு ஆட்சியிலே எதையாவது நிப்பாட்டினார்? அம்மா கொடுத்துடுத்த தாலிக்கு தங்க அன்னைக்கே 50,000 60,000 இருந்துச்சு. ஒரு பவுனு, ஒரு தங்கம் தாலிக்கு கொடுத்த தலைவன் தானே எடப்பாடியாரு.